விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்தை சுதந்தரிப்பான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசத்தினாலே உலகத்தை சுதந்தரிப்பான் என்பதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் விசுவாசிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் ஊழியம் செய்த நாட்களிலே 3 நபரை பார்த்து விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அவர்ல முதல் நபரை நாம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த முதல் நபரை குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 9வது அதிகாரம் 35வது வசனம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். இதை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்தோம். நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். உடனே அவன் சொல்லுகிற பதில் 38வது வசனத்தில் பார்க்கிறோம். உடனே அவன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். பிறவிலேயே கண்ணு தெரியாமல், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பிறவி குருடனாக இருந்த இந்த மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்தார். செய்த பிறகு, அவனுடைய கண்களை திறந்த பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். அல்லேலூயா. நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்று அற்புதம் செய்யும் முன்பாக அவனை பார்த்து கேட்கவில்லை. அற்புதம் பெற்றுக்கொண்ட பிறகு அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? இன்னைக்கு அற்புதங்களை பெற்ற பிறகு நாம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அற்புதங்களை பெறும் அல்ல, பெற்ற பின்பும் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் இன்னைக்கு ஒரு மனிதனை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த 2 குருடர்கள், இந்த குருடர்களுடைய சம்பவத்தை நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் இதுக்கு முந்தின சம்பவங்களிலே ஒரு சிறு பெண்ணை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அந்த உயிரோடு எழுப்பின செய்தி 26வது வசனத்துல அந்த தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இயேசு மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பினார். மரித்த அந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினார் என்ற செய்தி எல்லா இடத்திலும் பரவினது. அந்த செய்தியை இந்த 2 குருடர்களும் கேள்விப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கேள்விப்பட்டதனால, மரித்தவர்களையே உயிரோடு எழுப்புவார் என்றால் என்னுடைய கண்களையும் திறப்பார் என்று 2 பேரும் இயேசுவை விசுவாசித்தார்கள். எனவே எப்படியாவது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போய் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கண் பார்வையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 27வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில், இயேசு ஒரு வழியாக போய் கொண்டிருக்கிறார். இயேசு அந்த தெருவிலே போய் கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் அவர் வழியில் போய் கொண்டிருக்கும் போது 2 குருடர்களும் அவர் பின்னே சென்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு பின்னாடி போய் என்ன பண்ணினார்கள்? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். தெருவில் அவர் போற பாதையில நின்று, இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று அவருக்கு பின்னாடி போய் என்ன செய்தாங்க? கூப்பிட்டாங்க என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள்.
சத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய காதுகளில் விழுந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த தெருவில் நின்று அவர்கள் சத்தத்துக்கு பதில் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அநேகருக்கு கூப்பிட்ட உடனே பதில் கொடுத்தார். ஆனால் இந்த தெருவில் அவர் போகும்போது, அவர் பின்னாடி நின்று கூப்பிடும் போது ஸ்தோத்திரம், இயேசு எந்த ஒரு பதிலும் அவர்களுக்கு தரவில்லை. பதில் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வோம்? இயேசு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு பார்த்தோம். எந்த மறு உத்தரவும் இல்லை. ஆனால் கண்டு தெரியவில்லை. அவர் எங்கே போகிறார் என்று தெரியவில்லை. அதனால இனி கூப்பிட்டு என்ன பிரயோஜனம் என்று நாம் திரும்பி விடுவோம். ஆனால் இந்த இரண்டு குருடர்களும் அதை செய்யவில்லை. ஏனென்றால் இவர்கள் இயேசுவினிடத்தில் எப்படியாவது அற்புதத்தை பெற்றுவிட வேண்டும், விடுதலையை பெற்றுவிட வேண்டும், பார்வையை பெற்றுவிட வேண்டும் என்று வந்தவர்கள், விசுவாசித்தவர்கள். எனவே இப்பொழுது பக்கத்தில் இருக்கவங்க விசாரிக்கிறாங்க. இப்ப கூட்டல்ல இந்த இயேசு போனார்ல இந்த பாதையில, அவர் எங்க போனாரு, எங்க இருக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எங்க இருக்கிறார் என்று விசாரித்தார்கள். விசாரித்த உடனே அவர்கள் சொன்னார்கள், அவர் அந்த தெருவில் அந்த வீட்டில் என்ன செய்யறாரு, அவர் தங்கி இருக்கிறார் என்று சொன்னார்கள். உடனே சொன்னார்கள் இந்த ரெண்டு குருடர்களும், அவர் தங்கி இருக்கிற வீட்டுக்கு என்ன செய்ய கூட்டிட்டு போங்க மனிதர்களுடைய உதவியை கேட்டாங்க. மனித உதவியை கேட்டு இயேசு தங்கி இருந்த வீட்டுக்கு போய்விட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. வழியில கூப்பிட்டவர்கள் இப்பொழுது எங்க போனாங்க? இயேசு தங்கி இருந்த அந்த வீட்டுக்கு போய்விட்டார்கள். அங்க போன பிறகுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 28வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் தங்கி இருந்த அந்த அவரிடத்துக்கு வந்தார்கள், அந்த வீட்டுக்கு வந்தார்கள். வந்த பிறகு இயேசு தான் அப்பதான் கேட்கிறாரு. இயேசு அவர்களை நோக்கி கூப்பிடும் போது கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. இப்போ வீட்டுக்கு தேடி வந்தவரிடத்தில் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இதை செய்ய உங்கள் கண்களை திறக்க என்னால் முடியும் என்று நீங்கள் எனக்கு அந்த வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க? ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்போ விசுவாசித்தால் நாம் கூப்பிட்டால் மாத்திரம் போதாது, தொடர்ந்து செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய விசுவாசத்தின் வாழ்க்கையை காட்டுகிறது. சில நேரம் ஜெபம் பண்றோம், சில நேரம் கூப்பிடுறோம், ஆண்டவர் பதில் கொடுக்கல, அதனால நாம விட்டுவிடக் கூடாது. அடுத்த முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். கண்டு தெரியாதவங்களே அடுத்த முயற்சியை எடுப்பார்கள் என்றால், கண் தெரிந்த நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், கண் திறக்கப்பட்ட நாம், விடுதலை பெற்ற நாம், இயேசுவினிடத்தில் அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறவரிடத்தில் நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு குருடர்களும் தொடர்ந்து முன்னேறி போனார்கள், தொடர்ந்து பின்தொடர்ந்து போனார்கள், விசாரித்து போனார்கள், இயேசு இருக்கிற வீட்டுக்கு போனார்கள். சோதர அப்போது விசுவாசத்தோடு போனார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசத்தோடு போனபடினால அவருடைய வல்லமை விசுவாசித்தார்கள். என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், மனிதரை உயிர்ப்பிக்கிறவர், குருடருடைய கண்களை திறக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை விசுவாசித்தார்கள். உடனே 29வது வசனத்தில் பார்க்கிறோம், விசுவாசிக்கிற ஆண்டவரே சொன்ன உடனே ஸ்தோத்திர ஆண்டவர் சொன்னார், உடனே அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தொட்டு. முதல் சம்பவத்தில் நமக்கு தெரியும், அந்த பிறவி குருடனுக்கு கண்ணை தொட்டு ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லத்தை கண்ணை திறக்கல. நீ போய் சீலாமம் குளத்துல போய் கழுவு என்று அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுத்து, ஒரு செய்ய வேண்டிய கண்ணு தெரியாதவனுக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் பார்த்தோம் எதற்காக அனுப்பினார் என்று. ஆனால் இந்த இரண்டு குருடர்களுக்கும் அவர் கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்றார். உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுள். அவங்க விசுவாசம் என்ன? இயேசுவுக்கு வல்லமை உண்டு, என் கண்ணு திறக்கும், நான் பார்வை அடைவேன் என்று விசுவாசித்தார்கள். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் சொன்ன உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது.
திறக்கப்பட்டது. கரெக்டா வீரர்கள் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. விசுவாசித்த உடனே அந்த விசுவாசித்தவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவருடைய அற்புதத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஏன் இந்த காரியத்தை தெருவில் ஆண்டவர் செய்யல? வீட்டில் வச்சு செஞ்சாருன்னா, தெருவில் செஞ்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். வீட்டில் வச்சா யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அவரு ஏன் சீலோமா குளத்துக்கு அனுப்பினார்னா எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அவங்களும் மற்றவங்களுக்கு இயேசு அற்புதம் செய்தார் என்பது என்ன செய்யணும்? தெரியணும் என்பதற்காக சீலோமா குளத்துல போய் கலந்து இன்னாருக்கு அவனுக்கு தெரியக்கூடாதுல. இயேசுதான் எனக்கு அற்புதம் செய்தார்னு தெரியக்கூடாது. ஒருவர் அற்புதம் செய்தார், அவர் யாருன்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனா தெரியாத அவரை நான் என்ன செய்யறேன்? விசுவாசிக்கிறேன் என்று மற்றவர்களுக்கு முன்பு அறிக்கையிடணும் என்பதற்காக தான் அவனுக்கு கண்ணு தெரியாமலேயே சீலோமா குளத்துல போய் கழுவிட்டு கண்ணு தெரிஞ்சு வா அப்படின்னு அனுப்புனாரு. ஆனா இப்ப இந்த 2 பேர் கண்ணு தெரியாதவங்க, ஆனா இவங்களுக்கு தெருவில் இவங்க கண்ணை கூப்பிட்ட உடனே கண்ணை திறந்திருக்கலாம். கூப்பிட்ட உடனே கண்ணை திறக்கல. வீட்டுக்கு தனியா வரட்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வீட்டுக்கு என்ன செய்யறீங்க? என்ன தேடி இன்னும் தேடி வர்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் வீட்டுக்கு போயிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாம ஆண்டவரை தேடி வர்றோமா என்கிறத ஆண்டவர் பார்க்கிறாரு. ஒருவர் அற்புதம் கிடைக்கல, ஒருவரை கூப்பிட்டு விடுதலை கிடைக்கல, ஆனா இன்னும் ஆண்டவரை தேடி நம்ம வர்றோமாங்கிறத ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபைக்கு வருகிறோம், ஒருமுறை வந்தோம், அற்புதம் நடக்கல, இன்னும் ஆண்டவரை தேடி வர்றோமா என்கிறத ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. அப்போ அதுவும் விசுவாசத்தோட வருகிறோமா அப்படிங்கறத ஆண்டவர் பார்ப்பார். ஸ்தோத்திரம். ஏன் வீட்டுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார்னு சொன்னேன்? மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஏற்கனவே பிரசித்தி ஆயிடுச்சு, நிறைய பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. எல்லாரும் இயேசு அற்புதம் செய்தார், இந்த பெண்ணை உயிரோட எழுப்பினார் என்றுதான் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவங்களும் போய் 2 பேரும் இயேசு என்னுடைய கண்களை திறந்தார்னு என்ன செய்யக்கூடாது? எல்லாருமே போய் பிரசித்தம் பண்ணக்கூடாதுன்னு வீட்டுக்கு வச்சு பண்ணாரு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த 2 பேர் வெளியே போய் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவருடைய கீர்த்தியை அந்த தேசம் எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனா இயேசு 30வது வசனத்துல என்ன சொன்னார்? இதை ஒருவர் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பா கட்டளையிட்டார். சொன்னது ஸ்தோத்திரம். அற்புதம் செய்தது எதுக்கு? எல்லாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக. ஆனா இவர்கள் எல்லாருக்கும் போய் அந்த அற்புதத்தை பிரசித்தம் பண்ணினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு அற்புதத்திலும் இயேசுவுக்கு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு அற்புதத்திலும் ஆண்டவருக்கு ஒரு குறிக்கோள் உண்டு. ஒவ்வொரு அற்புதத்திலும் ஆண்டவர் எப்படி செயல்பட வேண்டும் என்று அவர் ஞானத்தை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தான் என்ன செய்யறது? அந்த அறிவு அநேக காலம் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கழுவுனா கழுவணும், நம்ம கழுவ மாட்டோம். நாம என்ன, ஆண்டவரே எனக்கெல்லாம் கண்ணு தெரியாது, நான் எங்க போய் கழுவுறது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிற ஆட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அடுத்த கேள்வி கேட்போம், ஆண்டவரே எனக்கு இறந்து எத்தனை முறை கூப்பிட்டோம், அவர் நமக்குலாம் கண்ணு தெரியாதுடா, கண்ணு அவருக்கு தெரிஞ்சுதா, அவருக்கு கண்ணு தெரியாம போச்சுல, இனி நான் அவருக்கு தேடி போக மாட்டேன் அப்படின்னு பேசுறவங்க நம்மளாதான் இருப்போம். ஆனா அப்படி இந்த குருடர்களுக்கு அப்படி பேசுறது. கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை ஆண்டவர் பார்த்துதான் அந்த குருடருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். தொடர்ந்து முயற்சித்தார்கள், தொடர்ந்து கிரியை செய்தார்கள், தொடர்ந்து செயல்பட்டார்கள், தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசித்தார்கள், தொடர்ந்து ஆண்டவரை தேடினார்கள். அவரை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டார்கள். அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு கிரியை செய்ய வேண்டியது அவசியமாயிற்று. அல்லேலூயா. அவர் தேடி போக வேண்டியது அவசியமாயிற்று. நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னும் உலகத்துல மனுஷன் பாருங்க, இந்த அப்படிப்பட்ட அற்புதத்துக்காக தான் எல்லாம் தேடி தேடி போறோம். உண்மையா இல்லையா? எல்லாம் தேடி தேடி போறது எதுக்கு சொல்லுங்க? ஸ்தோத்திரம். எங்கெங்கயோ குளத்துக்கு அந்த குளத்துக்கு இந்த குளத்துக்கு அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு இந்த மலைக்கு அந்த மலைக்குன்னு சொல்லி ஸ்தோத்திரம் தேடி தேடி போறோம். ஆனா நாம ஆண்டவரை தேடி 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 ஆண்டவரை தேடும் போது ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் தேடி போறது மட்டும் இல்ல, விசுவாசத்தோட தேடி வரணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. விசுவாசத்தோட தேடி வரணும், விசுவாசத்தோட தேடி வரணும். அவன் ஒரு கோயிலுக்கு போறவன் அவருக்கு கூட என்ன நம்பிக்கையோட போறான், நான் போயிட்டு என்ன சொல்றேன், நல்லா வருவேன்னு சொல்லி திரும்பி வருவேன் போறான் விசுவாசத்துல. அவன் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், உண்மையான தேவனை தேடி வருகிறோம், சபைக்கு வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம்.
சோதரர் நம்ம விசுவாசத்தோட மட்டும் விசுவாசத்தின்படி ஆக கடவுள் கைகளுடைய தலையில சொல்லுவோம். உங்க விசுவாசத்தின்படி சொல்லுங்க ஆக கடவுள். அப்பதான் கண்ணு கிடைக்கும். விசுவாசத்தின்படி ஆக கடவுள் தான் இயேசு சொல்லுவார். சோதரர் நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? நான் இந்த இடத்துல வரும்போது நான் அற்புதத்தை காண்பேன், நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன், விடுதலையை பெற்றுக்கொள்வேன், நன்மையை பெற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவரிடத்தில் வரும்போது நீ விசுவாசத்தின்படி நமக்கு ஆகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் மூன்றாவது ஒரு மனிதனை பார்த்து கேட்ட என்னை விசுவாசிக்கிறாயா என்பதை நாம மூன்றாவது நபரையும் நாம் இன்றைக்கு தியானிப்போமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 26வது வசனம். 26, 27 ரெண்டு வசனங்கள். யோவான் 11, 26, 27 வாசிப்போம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனான தேவகுமாரன் ஆகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இயேசுவர் கேள்வி விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். அதற்கு மார்த்தாள் என்ன சொல்கிறார்? பதிலும் விசுவாசிக்கிறேன், ஆம் ஆண்டவரே என்று பதிலும் சொல்லிவிடுகிறார். இந்த சம்பவத்தை கொஞ்சம் நாம விரிவாக பார்க்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வரும்போது இந்த மார்த்தாள் மரியாள் இந்த வீட்டுக்கு எப்போதும் வருவார். அவருக்கு அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் அவர் உணவு உண்பார். அந்த வீட்டில் வரும்போது அநேக போதனைகள் அவர்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அந்த வீட்டுக்கு வரும்போது இயேசு அந்த வீட்டில் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணுவதை பார்த்திருக்கிறார்கள், உபதேசிக்கிறதை கேட்டிருக்கிறார்கள், ஸ்தோத்திரம் விருந்து கொடுத்திருக்கிறார்கள், இயேசுவை கவனித்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவை நேசித்த குடும்பம், இயேசுவும் இவர்களை சிநேகித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இவர்களை சிநேகித்தார். ஒரு நாள் என்ன நடந்தது? லாசரு வியாதி பண்ணானா. வியாதி பண்ண உடனே இயேசுவுக்கு செய்தி அனுப்புறாங்க. நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பினார்கள். அல்லேலூயா. நல்ல காரியத்தை செய்தார்கள். ஆனா இயேசு என்ன செய்யல? வியாதிப்பட்டிருக்கிற செய்தியை கேள்விப்பட்ட பிறகும் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு என்ன செய்யல? திரும்பி வரல. லாசரை தேடி வரல. சிநேகிக்கிறவனை பார்க்க வரல. வியாதியா இருந்தா என்ன பண்ணணும்? பார்க்க போகணும். அதான் பார்க்க போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா 3 நாள் கழிச்சு வர்றாரு. என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். லாசரை பார்க்க போகணும்னு வர்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் வரும் முன்னாடி லாசரு மரித்து என்ன ஆயிடுச்சு? கல்லறையில வச்சு 4 நாளா மாறி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. வர்றாரு. வரும்போதே கவனிங்க, வரும்போது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு வருகிறார் என்று 20வது வசனத்துல இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது வீட்டுக்குள்ள இருந்து மார்த்தாள் மரியாள் வீட்டுல இல்ல, மரியாள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா மார்த்தாள் என்ன பண்றாங்க? அவருக்கு எதிர்கொண்டு போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்கொண்டு போன உடனே ஓ ஆண்டவரே, நாமெல்லாம் போன உடனே என்ன பண்ணுவோம்? இயேசு வர்றாரு நம்ம வீட்டுக்கு தான். அதுதான் நம்ம தேடிதான் வர்றாரு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? துக்கம், நம்ம வீட்டுல துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு. உடனே என்ன பண்ணுவோம்? ஓ போய் இயேசுவே, ஆண்டவரே, நீ ஏன் வரல? கேட்போமா? கேட்க மாட்டோமா? கேட்போம். இயேசுவே, நீ ஏன் வரல? நான் தான் உங்களுக்கு செய்தி அனுப்பினேன்ல, நீ நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறவன், நீ ஏன் ஆண்டவரே வரல? என் பையன் சொல்றவன் செத்து போறாண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கும்பாரை போட்டு நாம ஒரு வழியாக இருப்போம். ஆனா எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஸ்தோத்திரம் கேள்விப்பட்டு எதிர்கொண்டு போனாங்க. ஆனா அவ்வளவு அழகா பேசுறாங்க. மார்த்தாள் இயேசு இடத்துல வந்து 26வது வசனத்துல, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அந்த அம்மா சொன்னது ஒரு எவ்வளவு அழகா பேசுறாங்க பாரு. நாம அழற மாதிரி அழல, நாம சொல்ற மாதிரி சொல்லல. என்ன சொல்றாங்க? இயேசுவே, நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான்? செத்திருக்க மாட்டான். ஆண்டவரே, நல்ல அருமையான வார்த்தை இல்ல? ஸ்தோத்திரம் பண்றாங்க. அல்லேலூயா. நீர் இங்கே இருந்திருந்தா இந்த லாசர் என்ன செய்திருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்றாங்க. இப்பொழுதும், அதான் ரொம்ப முக்கியம்,
பாருங்க, இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அழல, இனி அவ்வளவுதான். ஆண்டவரே, நீங்க இவ்வளவு நாள் எங்களை நேசித்தீர், இப்ப எங்களை கைவிட்டுட்டீர், நீ அதை கூப்பிட்டு அனுப்பணும், நீ வராம எங்களை கைவிட்டுட்டீர், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லல. முடிஞ்சு போகல. ஆண்டவரே, அதான் விசுவாசம். அது இல்லையா? என்ன விசுவாசிக்கிறார்? முடிஞ்சு போகல. இப்பொழுதும், அந்த வார்த்தையை கவனிங்க, இப்பொழுதும் ஸ்தோத்திரம், நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறார். எவ்வளவு விசுவாசம் பாருங்க. சகோதரர் செத்து போயிட்டா, கல்லறையில் வச்சாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா நீ இப்ப ஜெபம் பண்ணாலும் அது நடக்கும். சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. இயேசு ஜெபித்தால் வாயை திறக்க மாட்டேங்குது. இயேசு ஜெபித்தால் சத்தமா சொல்லுங்க. இயேசு ஜெபித்தால் அல்லது ஆண்டவரே நடக்கும், பதில் வரும். சொல்லுங்க. இயேசு ஜெபித்தால் பதில் வரும், பதில் வரும், உடனே நடக்கும். அதுதான் இந்த மரியாள் மார்த்தாள் விசுவாசித்தார். உடனே அந்த அடுத்து பதில் சொல்றாரு பாருங்க. இந்த அம்மா சொன்னதுக்கு நான் சொன்னல, இந்த அம்மா எவ்வளவு அழகா இயேசுவை விசுவாசிக்கிறாங்கிறத இந்த வார்த்தைகள் மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. உடனே இயேசு சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பார். உன் சகோதரன், நான் கேட்டா நடக்கும் அப்படின்னு நீ சொல்றல்ல, இப்போ உன் சகோதரன் உயிரோட எழுந்திருப்பார் அப்படின்னு ஆண்டவர் ஆன்சர் சொல்றாரு. உடனே இந்த அம்மா அடுத்த பதில் சொல்றாங்க பாருங்க. அதற்கு மாற்றால் உயிர்த்தெழுதல் நடக்கும் நாளிலே, சொல்லுங்க, அவரும் உயிர்த்தெழுந்திருப்பார். எவ்வளவு அருமையா ஆண்டவர் சொன்னதை கேட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி இந்த வீட்டுல என்ன செஞ்சிருக்கிறாரு? நல்ல உபதேசம் பண்ணி இருக்கிறாரு. உயிர்த்தெழுதலை பற்றி உங்களுக்கு நல்ல முழுமையான நம்பிக்கை இருக்குது. செத்தா கடைசி நாள்ல ஒரு நாள் என்ன உண்டு? உயிர்த்தெழுதல் உண்டு. என் சகோதரன் செத்துட்டான், ஆனா எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. என் சகோதரன் செத்துட்டான், ஆனா கடைசி நாள்ல என் வாசல் என் சகோதரன் என்ன பண்ணுவோம்? உயிர்த்தெழுந்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உயிர்த்தெழுந்திருப்போம். நன்றாக அறிந்திருப்பாங்க. அதான் இயேசு விடல. உயிர்த்தெழுதல் நடக்கணும்னு நீ விசுவாசிக்கிறியா? நான் ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனா நீ இன்னும் இன்னும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நான் ஜெபம்னா நடக்கணும்னு விசுவாசித்தாங்க, ஆனா யார் எப்போ உயிரோட எழுதுவான்னு நீ நினைக்கிற? கடைசி நாள்ல ஆண்டவர் மறுபடியும் வரும்போது, நான் மறுபடியும் வரும்போது கடைசி நாள்ல உயிரோட எழுதுவான் அப்படின்னு நீ விசுவாசிக்கிறேன். இல்லம்மா, இயேசு அவளை நோக்கி 25வது வசனத்துல இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன். என்ன விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்ட உடனே ஆம் கைகளை தலையில சொல்லுவோம். வேற சில பசங்க சொல்லுவாங்க, மரியாதை விசுவாசி, மார்த்தா எப்பவுமே விசுவாசிக்கிற விசுவாசத்துல குறைவு, ஒரு குறைவு கிடையாது மார்த்தாண்டத்துல. அல்லேலூயா. ராசகத்திலையும் குறைவு கிடையாது, மரியாதத்திலையும் குறைவு கிடையாது, மார்த்தாண்டத்திலும் விசுவாச குறைவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே அப்படின்ட்டா. நீ உலகத்தில் வருகிறவனான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன், நீ உயிர்த்தெழுதல் என்று விசுவாசிக்கிறேன், நீ ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன், மரித்தாலும் உயிரோட எழுந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னதுக்கு அப்படி ஆம் ஆண்டவரே சொல்றேன். நீ தேவகுமாரனாகிய கிறிஸ்து முன்பாக முடியும், எம்மால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார்.
உடனே இந்த வார்த்தைக்கு பிறகு அந்த இடத்துல நிற்கல. உடனே குடுக்குன்னு எங்கே ஓடிட்டாங்க அந்த அம்மா வீட்டுக்கு. ஓடி மரியாதை போதகர் உன்னை என்ன செய்கிறாரு, அழைக்கிறார் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. மறியல் பண்ண அந்த பகுதியெல்லாம் விட்டுட்டு லாஸ்ட் பின்பகுதிக்கு நான் வர்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ இயேசு கல்லறையின் இடத்துல வந்து விட்டார். கல்லறையின் இடத்துல வந்து விட்டவர் என்ன சொல்லுகிறார்? 39வது வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னாரு? கல்லை எடுத்து போடுங்கள். கல்லை சொல்லுங்க. கல்லை கல்லறைய ஒன்று கூடி இருக்கு. கல்லறைக்குள்ள மரித்த லாசர் வைக்கப்பட்டிருக்கிறார். இப்ப கல்லறையை மூடி இருக்கிற அந்த கல்லை எடுத்து போடுங்க. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் தான், எடுத்து போடுங்க. உடனே மார்த்தாள் பேசுகிறார். வசனம் சொல்லுது, மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று. நியாயமான வார்த்தை. அல்லேலூயா. என்னது? நம்ம நியாயம். கல்லை எடுத்து போட்டா என்ன பண்ணோம்? நான் எடுக்க தப்பு பிரச்சனை இல்லை. ஆனா கல்லை எடுத்தா என்ன செய்யும்? உனக்கு நாரும்பா 4 நாளாயிற்று, நாருமே அப்படின்னா உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உனக்கு சொல்லலையா மரித்தாலும் உயிரோட நீ ஆமாண்டவர் சொன்னால. இப்ப இந்த இயேசுவை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லலையா? உடனே இந்த வார்த்தைக்கு பிற்பாடு உடனே மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். கல்லை எடுத்து போட்டா கல்லை எடுத்து போடணும். அது நார்மலோ நார்மையோ அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இயேசு என்ன சொன்னாங்க அதை என்ன செய்யணும்? செய்யணும். அதை தொடர்ந்து விசுவாசிக்கணும். ஸ்தோத்திரம். உயிர் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா போதாது. ஸ்தோத்திரம் செய்யணும். அல்லேலூயா. கல்லை எடுத்து போடுங்க. கல்லை எடுத்து போடுங்க. கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதாக. கல்லை எடுத்து போட்டாங்க. இயேசு என்ன பண்ணாரு? இவன் முதல்ல சொன்னாங்களே எங்க அம்மா ஜெபம் பண்ணா சொல்லுங்க. ஜெபம் பண்ணா வசனம் கேட்கிறீங்களா இல்லையா? ஜெபம் பண்ணா பதில் வரும், நடக்கும். இயேசு அதைத்தான் அங்க செய்தாரு. இயேசு அந்த கல்லறைக்கு முன்னாடி கல்லை எடுத்து போட்டு இயேசு என்ன செய்தாரு? பைபிள் வாசிக்கிறீங்களா இல்லையா? ஜெபம் பண்ணினாரு. அல்லேலூயா. அந்த இடத்துல நின்று என்ன பண்ணாரு? வேற எங்கேயாவது ஜெபம் பண்ணாரா? இல்ல. இந்த கல்லறைக்கு முன்னாடி கல்லை எடுத்து போட்ட பிறகு கல்லை எடுக்க முன்னாடி கல்லை உள்ள வச்சுக்கிட்டு பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு இயேசு ஜெபம் பண்ணல. மூடி இருக்கு, மூடி இருக்கு. மூடி இருந்து ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. திறந்துட்டு ஜெபம் பண்ணிட்டா அதான் விடுதலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணவராக. கல்லை எடுத்து போட்ட பிறகு இயேசு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண உடனே அந்த 42வது வசனம் சொல்லுது, நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். நான் எங்க கேட்டாலும் கூப்பிட்டாலும் எனக்கு என்ன உண்டு? பதில் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வார்த்தா எதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாலோ அதையே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செஞ்சுட்டு என்ன சொல்றாரு? லாசரே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கலித்தாகுமி சிறு பெண்ணை எழுந்திருந்து கூப்பிட்டாரு. எழுந்திருந்து சொன்னாரு. அந்த வாலிபன் அந்த நாயுடைய அந்த ஒரே மகன் மரித்து போன போது வாலிபனே எழுந்திரு அப்படின்னாரு. இப்போ லாசரே வெளியே வா அப்படிங்கிறாரு. 3 மரித்து போனவர்களுக்கு இயேசு செய்த அற்புதம். உயிரோடு எழுப்பின போது லாசரே சொல்லுங்க வெளியே வா. அவன் கல்லறைக்குள்ள இருந்து வெளியே வந்தான். கைகளுடைய தலையில் சொன்ன உயிரோடு எழுந்து கல்லறைக்குள்ள இருந்து ஒரு சரீரம் வெளியே வந்தது. லாசர் வெளியே வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை அதனால முதல்ல கண்ட. நீ விசுவாசிக்கிறாயா?
இப்போ அற்புதம் செய்ய முன்னாடி என்ன பண்ற சொல்லுங்க, கேள்வியை கேட்கிறார். அப்போ கேட்டா என்ன நடக்க போகுது? அற்புதம் நடக்க போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு காரியத்தில் உங்களை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த காரியத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறேன், நான் கல்லை எடுத்து போடாம அற்புதம் நடக்காது. விசுவாசித்தால் நீ என்ன செய்யணும்? கல்லை எடுத்து போடணும், கல்லாக திறக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கல்லறை திறக்கப்பட்டதை போல ஒன்று திறக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து நான் இப்போ ஒரு 5 நிமிடம் உங்களோட பேச போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது 15வது 17வது 18வது வசனங்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களுடைய மனது கடினப்பட்டது, அதனால அவங்க முக்காடு நீங்காமல் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க முக்காடு அவங்க இருதயத்தின் மேல இருக்குது, மறைவா இருக்கு, மூடி இருக்கு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முக்காடு என்ன பண்ணிருக்கு? இருதயத்தை மனதை மூடி இருக்கு. அந்த முக்காடு அந்த மூடுனது மறைக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்டால் அது மாறினால் ஸ்தோத்திரம், முக்காடு எடுபட்டு போனால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக விடுதலை உண்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறத போல என்ன செய்ய முடியும்? காண முடியும். நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய். எப்படி விசுவாசித்தால் காண முடியும்னா, நீ மூடப்பட்டிருக்கிறது திறக்கணும். மனம் இப்போ அநேகருடைய மனம் மூடி இருக்கு. அநேகருடைய மனம் திறந்தா மகிமையை என்ன செய்யும்? காண முடியும். நீ கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு மகிமையின் மேல மகிமை அடைய முடியும், அற்புதத்தை காண முடியும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. மனம் கடினப்பட்டிருக்க கூடாது. மனம் என்ன செய்திருக்க கூடாது? கல்லு மாதிரி இருக்கு அநேகருடைய வாழ்க்கையில. இந்த கல்லை எடுத்து போடணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கல்லை எடுத்து போடுங்க. மன கடினத்தை எடுத்து போடுங்க. மன கடினம் எப்ப நீக்கப்படுதோ அப்போதான் உங்க விசுவாசத்தின் அற்புதம் நடக்கும். அதான் கல்லு. மன கடினமாகிய கல்லை எடுத்து போடுங்க. கல்லறை உங்க மனசை திறங்க. உங்க மன இருதயம் திறக்கப்பட்டால் அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனம் திறக்கப்படணும். தொடர்ந்து அதே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 4வது வசனத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன பண்ணிட்டானா? குருடாக்கிட்டானா. நாம உலகத்தில் இருக்கிறவங்களுடைய மனதை எப்படி இருக்குது? பிசாசு குருடாக்கிட்டான் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா நம்ம மனமே அநேக நேரம் அந்த வெளிச்சத்துக்குள்ள என்ன செய்யல, திறக்கப்படாம தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்தா விசுவாசித்தார்கள். இப்ப அவங்க மனதை என்ன செய்யப்பட்டுச்சு? திறக்கப்பட்டுச்சு. அதனால கல்லை எடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. சொல்றது யாரு? இயேசு. ஆனா செத்து போனவனே பார்க்க வரல. இப்ப கல்லறைக்குள்ள வச்சிருக்கிறவங்க பார்க்க வந்திருக்காரு. 4 நாளும் பார்க்க வந்திருக்கிறாரு. 4 நாளும் பிழைப்போம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாரி போனாலும் சொல்லுங்க பிழைப்போம். உங்க குடும்பத்தில் அநேக நாரி போன வாழ்க்கை இருக்கலாம். ஆனா நீங்க மனசை திறந்தீங்கன்னா, உங்க மனம் திறக்கப்பட்டு மன வெளிச்சம் வந்துச்சுன்னா, நாரி போனவங்க கூட சொல்லுங்க வெளியே வருவாங்க. நாரி போன அநேகர் உயிரடைவாங்க. நாரி போன அநேகர் சத்ரு ஜீவனை கண்டடைவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். மன கடினம். இந்த கடினத்தினால அவன் பிழைக்க மாட்டான், அவன் வாழ மாட்டான், அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், அவன் வாழவே மாட்டான். நமக்கு தான் கடினம் இருக்கு. உலகத்தில் இருக்கிறவங்களை விட யாருக்கு போனா விசுவாசிகளுக்கு போதா என்ன இருக்கு? கல் இருக்கு. கல் இருக்கு. இந்த கல்லை என்ன செய்யணும்? எடுக்கணும். கல்லை புறக்கணும். கல்லை எடுத்துடணும். கல்லை நீக்கிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. கடினம் என்கிற கல்லு, இந்த கடினம் என்கிற கல்லை எடுக்காட்ட அற்புதம் நடக்காது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன குருடு, மன கடினம். 6வது வசனம் 2 கொரிந்தியர் 4:6. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அல்லேலூயா. கல் மூடி இருந்தால் வெளிச்சம் உள்ள போகாது. இயேசு மகிமையின் அறிவாகிய ஒளி உங்க இருதயத்துக்குள்ள பிரகாசிக்கும் போது, உங்க இருதயம் திறக்கப்பட்டு இருதயம் பிரகாசிக்கும் போது அற்புதத்தை காண முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒளியை ஆண்டவர் தோன்ற பண்ணுகிறார், இருதயங்கள் பிரகாசிக்கிறார். நம்முடைய இருதயங்கள் பிரகாசிக்கணும், மனம் பிரகாசிக்கணும், மனம் பிரகாசம் உள்ள மனக்கண்களாய் மாறணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனம் இருக்கு. ஆனா இப்ப நான் உதாரணத்துக்கு வர போறேன். எல்லாரும் லூக்கா எழுதின சுவிசேஷம், இந்த உதாரணத்தை நாம பார்க்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோமா? லூக்கா 24வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பதினாறாவது வசனம். ஆனாலும் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 25வது வசனம். 25வது வசனம். அவர் சொன்ன யாவையும், அவர்கள் தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்றாரு. என்ன இருதயம்? இப்ப என்ன இருதயம்? மந்த இருதயம். இந்த கடின மனம் இருக்கும்போது எப்படி இருக்கும்? மந்த இருதயமா இருக்கும். எல்லாத்துக்கும் மந்தமா இருக்கும். விசுவாசம் வராது. மந்தமா அப்படியே இப்படி ஒரு மந்த இடிச்சு வச்ச புளி மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சில பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. நம்மலாம் எப்படி இருப்போம்? மந்த இருதயமா இருப்போம். என்ன சொன்னாலும் இப்ப நீங்க நம்மலாம் எப்படி இருக்கோங்க? உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென். மந்தமா இருக்கீங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. மந்த இருதயம் உள்ளவர்களே, விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படி சாடுறாரு. அப்போ கூட அவனுக்கு என்ன வரல? விசுவாசம் வரல. விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத அங்கதான் நான் சொல்றேன். அது ஒரு கல்லு. இந்த புத்தி இல்லாத வாழ்க்கை, மந்த இருதயத்தை நீங்க முதல்ல நீக்கணும். அல்லேலூயா. எடுத்து போடணும். இந்த புத்தி இல்லாத மந்த இருதயத்தை, மந்தத்தை நீக்கணும், மந்த தன்மையை நீக்கணும். கைகளை உயர்த்த அல்லேலூயா சொல்றீங்க. மன கடினம் எப்போ வரும்? மந்தத்தினால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மந்த இருதயம். இப்ப பாருங்க, எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. ஸ்தோத்திரம். 31வது வசனம். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு, இப்ப மனக்கண்ணு இப்பதான் அவங்க கண்ணு என்ன செய்யுது? இது வரைக்கும் பாக்குறாங்க, பேசுறாங்க, நல்லா தான் கண்ணு தெரிஞ்சிருக்கு. இப்ப இன்னொரு கண்ணு திறக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப இன்னொரு கண்ணு திறக்குது. இப்ப யாரு? இவன் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு கண்ணு திறக்குது. அப்ப இது வரைக்கும் கண்ணு தெரியாம குருடர்களா போயிட்டு இருந்தாங்க, நல்லா பார்வையாளதா இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கண்ணு திறந்துச்சு? மன கண்ணு திறந்துச்சு. மன கடினம் மாறிச்சு. புத்தி இல்லாத மந்த இருதயம் போய் ஸ்தோத்திரம். கல்லை இப்ப எடுத்து போட்டாச்சு. ஸ்தோத்திரம். இப்போ அவங்க இயேசுவை கண்டு கொண்டாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு வெளிச்சம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென். புத்தி அடைஞ்சிட்டாங்க. அதான் இப்ப என்ன வந்துச்சு? அவங்களுக்கு புத்தி அடைஞ்சிட்டாங்க. இதுவரைக்கும் அவங்களுக்குள்ள மந்த புத்தி இருந்துச்சு. இப்ப அவங்களுக்குள்ள என்ன ஆச்சு? புத்தி வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்னும் நாம் அதே அதிகாரத்துல 45வது வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கல்லறை திறந்த மாதிரி நான் மறுபடியும் சொல்றேன். கல்லறையில கல்லை எடுத்து திறந்தது போல உங்க மனம் திறக்கப்பட்டா, இன்னைக்கு சபையில விசுவாச பிள்ளைகள், தேவ மனிதர்கள் மனம் திறக்கப்பட்டா, ஸ்தோத்திரம், விசுவாசத்தின் அந்த மகிமையை காண்போம். அல்லேலூயா.
மனம் திறந்து மனதை ஆண்டவர் அவருடைய மனதை என்ன செய்தார்? திறந்தார். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி பண்ணினார். இன்னைக்கும் வேத வாக்கியங்களை நம்ம அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனம் திறக்கப்படும் போது சொல்ற எந்த மரித்தவனும் உயிரோட எழுப்புவான். அல்லேலூயா. மரித்து போன ஆத்துமாக்கள் உயிரோட வரும். கைகளை உயிர் கல்விகள் சொல்லுவோம். மரித்து போன உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்கள் சகோதரன், நான் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன், மரித்து போன பாவத்துல மரித்து போன உங்கள் கூட பிறந்த சகோதரன் சகோதரி உயிரோட வருவான். நம்புறீங்களா? அப்படின்னா ரசிக்கப்படுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். உங்க மனசை என்ன செய்யணும்? மனசு திறக்கப்படணும். வேத வெளிச்சத்துல நீங்க வாழணும். அல்லேலூயா. அந்த பிரகாசமுள்ள அந்த வேத வசனத்தின் வெளிச்சத்துல வரும்போது இந்த பட்டணத்துல மரித்தவர்கள் உயிரோடு எழும்ப போனாங்க. கடைசி நாட்கள்ல இன்னைக்கு எழுப்பணும், இன்னைக்கு எழுப்புவாங்க. உங்க குடும்பத்துல எழுப்புவாங்க, உங்க சமுதாயத்துல எழுப்புவாங்க, உங்க பட்டணத்துல கிராமத்துல எழுப்புவாங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லை. அந்த வார்த்தை உடனே கல்லை தூக்கு புரட்டு. கல்லை எப்ப உடனே வார்த்தை அங்கிருந்து சொல்லி கல்லை எடுத்து போடுங்க, எல்லாரும் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணாதா. உடனே கல்லை எடுத்து போட்டாச்சு. ஆண்டவருடைய வார்த்தை அங்க வந்தது. ஸ்தோத்திரம் பண்ணாததாக லாசரு உயிரோடு எழுந்து வெளியே வந்தான். இன்னைக்கு இந்த காலங்களில ஸ்தோத்திரம் பண்ணாததாக கல்லை எடுத்து போட்டோம்னா, மன கடிதத்தை எடுத்து போட்டோம்னா, மந்தை புத்தி இல்லாத மந்தை இருதயத்தை நம்ம விட்டு எடுத்து போட்டோம்னா, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா ஸ்தோத்திரம் பண்ணாததாக அற்புதங்களை காண்போம், அதிசயங்களை காண்போம், விடுதலையை காண்போம், ரட்சிப்பை காண்போம், ஸ்தோத்திர ஆசீர்வாதங்களை காண்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாரும் மக்களோடு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் இப்பொழுது பிரகாசம் அடையும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் புத்தி இல்லாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எவ்வளவு கேட்டாலும் எங்களுக்கு சில நேரம் புத்தி இல்லாமல் தான் நாங்கள் வாழ்கிறோம். அதனால தான் எங்களுக்கு விசுவாசத்துல மந்த நிலைமை எங்களுக்கு காணப்படுகிறது ஆண்டவரே. புத்தி இல்லாத மந்த இருதயத்தை எங்களுக்கு நீக்குங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. புத்தி இல்லாத அந்த மந்த இருதயம் எங்களை விட்டு மாறட்டும். மன கடினம் எங்களை விட்டு மாறட்டும். இது நடக்காது, இது நடக்காது, நாங்களே எங்களை கடினப்படுத்துறோம். எங்களுக்கு இதெல்லாம் நடக்காது, எங்களுக்கு இதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. அவர் ஜெபித்தால் செயல்படும், அவர் ஜெபித்தால் பதில் வரும். அல்லேலூயா. அவர் எனக்காக ஜெபிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எனக்காக ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். என் பலவீனங்களில் எனக்கு வேண்டுதல் செய்கிறவர், எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நாம எத்தனை சொல்ல போறோம்? ஆமென். அல்லேலூயா. பிறவிக்குள்ள ஆண்டவர் விசுவாசிக்கிறாரே என்று கேட்டார். ஆம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று தொழுது கொண்டான், பணிந்து கொண்டான். சோதர ரெண்டு குருடர்களை இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். விசுவாசத்தின்படி பார்வையை பெற்றுக் கொண்டார்கள். இந்த வார்த்தையை பார்த்து சோதரம் அல்லேலூயா, மரித்தவன் உயிரோடு எழுந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறாயா? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமல் இருப்பான் என்பதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் அறிந்திருக்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து கேட்டால் எல்லாம் வரும். அல்லேலூயா. தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தால் அவருக்கு பிறந்தால், அவர் சொல்றதை கேட்டால் எல்லாம் நடக்கும். கைகளை கட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கல்லை எடுத்து போடு என்று சொன்னால் கல்லை எடுத்து போட்டால் ஸ்தோத்திரம் நடக்கும். கல்லை எடுத்து போடாமல் ஒன்று நடக்காது. ஆண்டவரே, கல்லை எடுத்து போடுகிறோம், கடின மனதை எடுத்து போடுகிறோம், எங்கள் மனதை திறக்கிறோம். எங்கள் மனம் திறக்கப்படட்டும் என்று நாங்கள் உங்களை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் கண்களை திறந்திருக்கும், எங்கள் மனதை திறந்திருக்கும், எங்கள் மனதை திறந்திருக்கும், எங்கள் மனதை திறந்திருக்கும். பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு வரட்டும். ஆண்டவரே, உங்க வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்ளட்டும். வேத வாக்கியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதை விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, வேத வாக்கியங்களின்படி நாங்கள் நடக்கட்டும். நீ சொல்லுகிறதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும்
அந்த விசுவாசத்தை கருவடி ஜெபம் பண்ணுவோம். வராமல் இருக்கிறவர்கள் சபைக்கு ஆராதனைக்கு மறுபடியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அநேக சேர்கள் இந்த இடத்துல காலியாக இருக்கிறது. மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பி இந்த இடத்துக்குள்ள வந்து உட்காரணும். எல்லாம் சொல்லுவோம். பாவத்தில் மரித்தவர்கள், பாவத்தில் மரித்த எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டவரே உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறோம். நீ ஜீவனா இருக்கிறீர், நீ உயிர் தருதலா இருக்கிறீர். அவர்கள் ஆண்டவரே வருவார்கள், எழுந்து கல்லறைக்கு வந்து வருவார்கள். அவர்களை சுற்றி அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிற இடத்தை நாங்கள் இப்பொழுது திறக்கிறோம். அவங்க கல்லை எடுத்துக் கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். அவர்கள் இந்த இடத்துக்குள்ள வந்து உட்காருவார்கள், உம்மை ஆராதிப்பார்கள், உம்மை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள், உங்கள் சொந்தம் பந்தம், ஆமென், அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், உங்கள் பிள்ளைகள், ஆமென், உங்கள் சகோதரன், உங்கள் சகோதரி, அல்லேலூயா, உயிரோடு எழுந்திருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. அதேபோல இங்கே வியாதியாக இருக்கிறவர்கள், பலவீனத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். விசேஷமா மனதஸ்துக்காக இன்னும் யார் யாருக்கு வியாதியோடு இருக்கிறார்களோ, பிரச்சனை இருக்கிறார்களோ அவர்களுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அற்புதத்தை காணட்டும், அற்புதத்தை காணட்டும், தேவ மகிமையை காணட்டும், தேவ மகிமையை காணட்டும். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை கொடுங்க. அல்லேலூயா. வசனத்தை விசுவாசிக்கிற கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. அல்லேலூயா. எங்கள் கல்லை எடுத்து போட உதவி செய்யுங்க. எங்கள் மன கடினம், எங்கள் மன கடினம், எங்கள் மன கடினம் சொல்ற கல்லை போல இருக்கிற அந்த கல்லான காரியங்களை ஆண்டவரே மாற்ற உதவி செய்யுங்க. அதை எடுத்து போட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்னென்னைக்கும் இருப்பதாக.